பிரைஸ் லார்ட். இந்த நாளுக்கான தேவ வார்த்தை யாக்கோபின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 10வது வசனத்தினுடைய 2வது பகுதி. அவர் உங்களை உயர்த்துவார். நம்முடைய ஆண்டவர் நம்மை உயர்த்துகிற ஆண்டவர். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நம்முடைய ஆண்டவர் நம்மை கீழே வைக்கிற ஆண்டவர் அல்ல, படிப்படியாக நம்மை உயர்த்துகிற ஆண்டவர் தான் நம்முடைய ஆண்டவர். உபாகமம் புஸ்தகம் 26ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்தில் வாசிக்கும் போது ஆண்டவர் நம்மை உயர்த்துகிறாரே, அதுவே கர்த்தர் நமக்கு கொடுக்கிற ஒரு மிகப்பெரிய பரிசு. ஏன் நம்மை கர்த்தர் உயர்த்த வேண்டும் என்றால், அவர் உயரமானவர், உன்னதமானவர். அவருடைய ஜனமாகிய நாம் அந்த உன்னதமான நிலைமைக்கு வர வேண்டும் என்பதற்காக கர்த்தர் நம்மை உயர்த்துகிறவராயிருக்கிறார். சரி, கர்த்தர் நம்மை உயர்த்துவதற்கு முன்பதாக ஆண்டவர் செய்கிற ஒரு காரியத்தை நான் சொல்லுகிறேன். 40வது சங்கீதம் 2வது வசனத்தை நீங்க வாசித்து பார்ப்பீர்கள் என்று சொன்னால், அந்த வசனத்திலே ஆண்டவர் ஒரு வார்த்தையை கொடுக்கிறார். பயங்கரமான குழியிலும் உளையான சேற்றிலும் இருந்து என்னை தூக்கி எடுத்து. அநேக நேரங்களிலே நாம் சிக்கொண்டு குழியில இருக்கும்போது நம்மை உயர்த்துவதற்கு முன்பதாக கர்த்தர் செய்கிற முக்கியமான காரியம் நம்மை தூக்கி எடுக்கிறவரா இருக்கிறார். எந்த காரியத்தை கர்த்தர் செய்தாலும் இதுதான் கர்த்தர் நமக்கு செய்கிற முதல் ஆரம்பமானது. இதுதான் தேவன் செய்யும் முதல் காரியம். பாவ குழியில இருந்தாலோ, தண்டனையில இருந்தாலோ, தேவ கோபத்தில் இருந்தாலோ, எதில் இருந்தாலும் கர்த்தர் நம்மை முதலாவது தூக்கி விடுகிறவராய் இருக்கிறார். ஏசாயா புஸ்தகம் 51ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்துல தூக்கி எடுக்கிற அவரை நாம் நோக்கி பார்ப்போம், அல்லது அவரை நாம் நினைத்து கொள்வோம் என்று அங்கே நாம் வாசிக்கிறவர்களாய் இருக்கிறோம். ஆதியாகம புஸ்தகத்துல 37ஆம் அதிகாரத்துல யோசேப்பை குறித்து நம்ம எல்லாருக்கும் தெரியும். 37ஆம் அதிகாரம் 28வது வசனத்துல யோசேப்பு தண்ணீர் இல்லாத குழியிலே அவனை போட்டு விட்டார்கள். பகையின் குழியிலே அவன் போடப்பட்டான். ஏன் பகையின் குழியிலே அவன் போடப்பட்டான்? 35ஆம் சங்கீதம் 7ஆம் வசனம் சொல்லுது, முகாந்திரம் இல்லாமல், வித் நோ ரீசன், எந்த காரணமும் இல்லாமல் அவனை போட்டார்கள். பாதிப்பு என்கிற அந்த குழியிலே அவன் தூக்கி எறியப்பட்டான். ஆனால் ஆண்டவர் அவனை வெளியே கொண்டு வருகிறார், அவனை தூக்கி விடுகிறவராய் இருக்கிறார். எரேமியா புஸ்தகம் 38ஆம் அதிகாரத்துல நீங்க வாசிச்சு பார்த்தீங்கன்னா, ஆண்டவருடைய வார்த்தை சத்தியத்தை பேசியதினாலே பிரச்சனை வந்தது, சிக்கல் என்கிற குழியினாலே அவர்கள் விழுந்தார்கள், கர்த்தர் அவனை அங்கே தூக்கினார் என்று பார்க்கிறோம். யோனா புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்துல யோனா அவனே குழியிலே விழுந்தான், ஆனால் ஆண்டவர் அப்படியே விடவில்லை. அவன் கர்த்தரை தேடினபடியினாலே அந்த பிரச்சனையிலிருந்து கர்த்தர் அவனை தூக்கி விடுகிறவரா இருக்கிறார். ஆம் அருமையானவர்களே, கர்த்தர் உங்களை உயர்த்த வேண்டும் என்று விரும்புகிறார். உங்களை உயர்த்துவதற்கு முன்பதாக கர்த்தர் உங்களை தூக்கி விடுகிறவர், உங்களை தூக்கி நிறுத்துகிறவரா இருக்கிறார். நிச்சயமாகவே சொல்லுகிறேன், நீங்கள் எப்பேற்பட்ட பள்ளத்திலே, எப்பேற்பட்ட பிரச்சனையிலே நீங்கள் விழுந்தாலும் உங்களை தூக்கி நிறுத்துகிற ஆண்டவர் மேலே கொண்டு வருவது மாத்திரமல்ல, உங்களை உயர்த்தவும் அவர் சித்தமுள்ளவராய் இருக்கிறார். கர்த்தர் தாமே உங்களை ஆஸ்வதிப்பாராக. God bless.